அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 ராஜாக்கள் 6:17 கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த நாளில் இருந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு மிகவும் உதவியா இருந்தார். பல முறை எதிரிகளிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். குறிப்பாக சீரிய படை, சீரியாவின் ராஜா பெனாதாத் எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் வர நினைக்கிறானோ, அழிக்க நினைக்கிறான், அப்போதெல்லாம் அந்த ரகசியத்தை அறிந்து இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லி தப்பித்து வைக்கிறார். அப்படி எலிசா பல முறை இந்த இஸ்ரவேலுக்கு ஆதரவாக பாதுகாப்பா இருந்திருக்கிறாருங்க. இப்படி உதவியா இருந்ததுனால சீரியாவின் ராஜா பெனாதாத் எலிசாவின் மேல் கோபம் கொண்டு எலிசாவை பிடிக்கும்படியாக மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை அனுப்புகிறான். அப்பொழுது எலிசா தோத்தான் என்கிற இடத்துல இருக்கிறார். அந்த இராணுவம் வந்து தோத்தானில் இருக்கிற அந்த மலையை சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிறது. எலிசாவின் வேலைக்காரன் அவன் புறப்பட்டு போய் வெளியே போய் பார்த்தால் இந்த மலையை சுற்றிலும் சீரியரின் இராணுவம் சூழ்ந்து வளைந்து கொண்டிருப்பதை பார்த்தவன் அலறுகிறான். ஐயோ ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம் என்று அவன் அலறுகிறான். எலிசா பதறல, அவருக்கும் தெரியும் இப்படி இராணுவம் சூழ்ந்திருக்கிறன்னு. ஏன் எலிசா பதறலன்னா அவருடைய மனக்கண்கள் திறந்திருந்தது. ஆகவே அந்த சேனையை மட்டுமல்ல, இவர்களை சுற்றிலும் தேவனுடைய சேனை இருப்பதையும் அவர் பார்க்கிறார். ஆகவே தான் அவர் பயப்படல. இந்த மனக்கண்கள் திறக்கப்படாத வேலைக்காரன் பயப்படுகிறான். ஆண்டவரே, நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி. இதை கேட்கிற அருமையானவர்களே, நமது ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பை பார்ப்போம், ஆசீர்வாதத்தை பார்ப்போம். எப்படிப்பட்ட நெருக்கடி சோதனை வந்தாலும் பதற மாட்டோம். ஏனென்றால் இந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள் தான் ஆண்டவரை அதிகமாய் விசுவாசிக்கிறவர்கள். அப்படி விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார்கள். உங்களை சுற்றிலும் நெருக்கமா, பாடுகளா, போராட்டமா, பதறி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பை பார்க்கும்படி, ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி நம்மை சோழ ஆண்டவர் பாளையம் இறங்கி இருப்பதை பாருங்கள். விசுவாச கண்களினால பாருங்க, அறிக்கையிடுங்க. நீங்க வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். நீங்கள் பயப்படாமல் கர்த்தர் பேர் நம்பிக்கையாருங்கள், கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.